என் தலை மீது. கண்களை மூடிக்கொள்வோம், கரங்களை நெஞ்சுக்கு வச்சுக்கலாம். உம் திரு ரத்தம் சொரிந்து என் பாவங்களை கழுவும் இயேசுவே. மீண்டும் ஒரு முறை. என் தலை மீது உம் திரு ரத்தம் சொரிந்து என் பாவங்களை கழுவும் இயேசுவே. நான் சொன்ன இன்னைக்கு இந்த வாட்டர் தெரப்பி, நம்முடைய உடலை இன்னைக்கு நம்ம கழுவி கொண்டே இருக்கிறோம். காலையில் குளிக்கிறோம், துணியெல்லாம் துவைக்கிறோம், வீட்டை சுத்தப்படுத்துகிறோம். ஆனால் சுத்தப்படுத்தல எவ்வளோ முக்கியம் தெரியுமா? நீங்கள் சுத்தம் இல்லாமல் இருங்களேன், உங்கள் மேலே ஒரு பேட் ஸ்மெல் வரும். நீங்கள் துணி துவைக்காமல் போங்களேன், அந்த துணியில் அழுக்குகள் படிந்திருக்கும். வீட்டை நீங்கள் சுத்தப்படுத்தாமல் இருங்களேன், வீடு பார்க்கறதுக்கே அலங்கூலமா. அவதான் நினைக்கிறேன், இன்னைக்கு ஆண்டவர் வெறுமனே நீரை மட்டும் பயன்படுத்தலை, தன் ரத்தத்தை, விலை மதிக்க முடியாத ரத்தத்தை நமக்காக சிந்தி. இது வெளியில இல்ல, உடம்பை கழுவதற்காக அல்ல, நம்முடைய பாவங்களை கழுவதற்காக, நம்மை சுத்திகரிப்பதற்காக, நம்மை சுத்தப்படுத்துவதற்காக, நம்மை தூய்மைப்படுத்துவதற்காக. அந்த கதையில நான் சொன்னேனே, அந்த படை வீரன் சொன்னானே, கடவுள் இல்லை, ஆனா நீதான் கடவுள். என் கடவுள் எனக்கு உணவளித்த நீதான் என் கண் முன்பாக கடவுளாக இருக்கிறார். நம்முடைய வாழ்வில் இன்னைக்கு நாம கூட அடுத்தவங்களுக்கு கடவுளாக மாறும். ஒவ்வொரு முறையும் இயேசுவை உட்கொள்கிற போதெல்லாம் அழகாய் சொல்லுவோம், வாழும் நற்கருணை. நீங்க ஒவ்வொருவருமே வாழும் நற்கருணை. வெளியில போகிற போது நமக்குள்ளே நற்கருணை ஆண்டவர் இருக்கிறார் உணரணும். அப்போ உள்ளம் பரிசுத்தமான, உள்ளம் தூய்மையார், உள்ளம் பாவ அழுக்கிலிருந்து விடுதலை பெறணும். மீண்டும் ஒரு இந்த பாடலை பாடும். என் தலை மீது உம் திரு ரத்தம் சொரிந்து என் பாவங்களை கழுவும் இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் எனக்கு வாழ்வு கொடுக்கும். இயேசுவின் ரத்தம் எனக்கு விடுதலை கொடுக்கிறது. இயேசுவின் ரத்தம் என் வாழ்வை மாற்றுகிறது.